ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். அப்ப இங்க இந்த இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூங்கும்போது இறைவனோட நம்ம போய் ஒடுங்குறோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம போய் நம்மள மறந்துட்டு ஒடுங்கக்கூடாது. அப்ப விழிப்பு நிலையில தூங்காமல் தூங்குகின்ற அந்த விழிப்பு நிலை அனுபவம் நமக்கு எங்க உருவாகும்னா, புத்தி விழித்துக் கொள்ளும்போது விழிப்பு நிலை உருவாகும். அதாவது தூக்கத்துல மனசு இல்லாம போயிடும். ஆனா விழிப்பு நிலையில இதே மனச அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது புத்தியா பிரகாசிக்க தொடங்கும். அப்ப புத்தியா பிரகாசிக்க தொடங்கும்போது, அது இறை அறிவா மாறிடும். அங்க இறைவன் பிரகாசிப்பான். அப்ப இங்க தூக்கம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது இறைவனோட போய் நம்ம ஒடுங்குகின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம். ஆனா, அந்த அனுபவம் நமக்கு ஏன் நிகழ மாட்டேங்குதுன்னா, அங்க மனசு இல்லாததுனால. அப்ப உங்களுக்கு அந்த அனுபவம் நிகழ்த்த வேண்டும் என்றால், இறைவனோடு நான் இரண்டர கலந்திருக்கின்ற நிலையை நான் அனுபவம் ஆக்க வேண்டும் என்றால், தூங்காமல் அந்த விழிப்பு நிலையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப நான் உண்மையா தூங்கக்கூடாது. அப்ப நான் எழுந்துகிட்டு இருக்கும்போது இறைவன தெரிஞ்சுக்கணும். அப்ப எழுந்துகிட்டு இருக்கும்போது எப்படிங்க நான் இறைவன தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த விழிப்பு நிலையில இந்த பாடத்த படிக்கணும். இந்த அத்தியாத்ம ஞானத்த படிக்கணும். இறைவன் யார்? நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த பாடத்திட்டத்துல நமக்கு வந்துடணும். வந்த பிறகு மனசு புரிஞ்சு லிஃப்ட் ஆகும். ஓ! இப்படிதான் சொல்ல வருதா சாஸ்திரம். நான் இவ்வளவு நாள் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நான் அகம் பிரம்மாஸ்மின்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்? என்னடா முட்டாள்தனமா அகம் பிரம்மாஸ்மிங்கிறானுங்க. இவன் கடவுள் ஆயிடுவானா? எங்கடா? நீ தானே கடவுளு. உலகத்த படைச்சு காட்டு. அப்படின்னு விதண்டாவாதமா, குதர்க்கமா பேசுறவங்கள நம்ம பார்க்கிறோம். ஆனா, அவன் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத மனித உடல்லயும் சொல்லவே இல்லையே அவன். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றவன், நான் கடவுள் அப்படின்னு சொல்றவன், நான் இந்த உடம்பு தான் கடவுள் அப்படின்னு சொன்னானா? இல்லையே. இவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான். அந்த உடம்பு தான் கடவுள்னு அவன் நினைச்சுட்டு, கடவுள் தானே எங்க நீ ஒரு பூமிய உண்டாக்கு பார்க்கலாம். கடவுள் தானே இந்த உலகத்த படைச்சிருக்காரு. நீ கடவுள்னு சொல்றியல்ல. நீ வேண்டாம் இந்த உலகத்த படைக்க வேண்டாம். இப்ப எனக்கு ஒரு ரூ. 10,000 பணம் வேணும். ரூ. 10,000 படைச்சு காட்டு. அப்படின்னு எல்லாம் ஒரு குதர்க்கமா, விதண்டாவாதமா பேசுற மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா, அகம் பிரம்மாஸ்மிங்கிறத ஞானிகள பொறுத்தவரைக்கும், உடல் மேல அபிமானத்திலயோ, மனதின் மேல் அபிமானத்திலயோ சொல்றது கிடையாது. அவங்க உணர்வின் அடிப்படையில தன்னை பிரம்மம் என்பதனால, அந்த உணர்வாக மாறுறவங்களுக்கு உலகமே இல்ல. அப்புறம் அவங்க எத படைக்கிறதுக்கு அவசியமே இல்லையே. அங்க படைப்பே இல்ல. அதுதான் ஞானிகளுடைய உயர் பரிமாண நிலை. அந்த நிலையில அவங்க தன்னை பிரம்மம் என்று சொல்கிறார்கள். அது இவனுக்கு புரியாததுனால, இவன் சராசரி மனிதனா இருந்துகிட்டு இருக்கிறதுனால, இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? இவன மாரியே அவர பார்க்கிறான். ஞானியையும் இவர மாரியே பார்த்துக்கிட்டு, இவனுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாரி அவர கீழ்த்தரமா இறக்கிக்கிட்டான். கீழ்த்தரமா இறக்கிக்கிட்டு, "எங்க நீ படைச்சு காட்டு, நீ செஞ்சு காட்டுன்னு" அவர்கிட்ட சவால் விட்டுட்டு இருந்தா, அதற்கு அவங்க பதில் சொல்ல வேண்டியதில்ல. அதுக்கு அவங்க ரிப்ளை குடுக்க வேண்டியதும் இல்ல. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இன்னொருத்தன் இல்ல. இருந்தா தானே அவனுக்கு பதில் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், அவங்க கிட்ட போய் கமெண்ட்ஸ் பண்ணணும். இதெல்லாம் அவசியமே இல்ல. காரணம் என்ன? அந்த ஞானத்தின் உச்சம். அவங்கள இந்த உலகத்துல விவகாரத்த பண்றதுக்கு தூண்டாது. தூண்ட விடாது. அதுதான் ஞானிகளுடைய மனோபாவம். அப்ப அதை இங்கே சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது என்பது, தன் உயர் பரிமாண அறிவை உணர்ந்து கொண்டது என்று சொல்ல வருது. அந்த நிலையில இங்க நானும் இறைவனும் ஒன்று என உணர்ந்தால், அவன் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்டவன் மட்டும் தான் எப்பொழுதுமே விழிப்புல இருப்பான். அவன் தூங்க மாட்டான்னா தூங்குவான். தூங்கும்போதும் அவன் நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வுல அவன் இருப்பான். அது அவனுக்கு தெரியும். ஏன்னா, இங்க இறைவன் எப்படி இருக்கிறான்ங்கிறது இங்க சொல்றது பாருங்க. இப்ப நம்ம தூக்கத்துல தான் எழுந்திரிக்கும்போது அரைகுறையா நம்ம இப்படியெல்லாம் கண்டத உளறுவோம். தூக்க மப்புல பேசுறான்னு சொல்றோம்ல. தூக்க மப்புல என்னங்க நான் ஒண்ணு கேட்டா இவன் ஒண்ணு பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனா தூக்கத்துல நமக்கு சரியான விழிப்பு நிலைக்கு நம்ம வரல. அரைகுறை விழிப்புல இருக்கிறோம். அப்ப அதனால நம்ம மப்புல ஏதோ உளறிட்டு படுத்துருவோம். மறுநாள் காலையில வீட்ல இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஏங்க நான் உங்கள எழுப்பி அந்த சாவி எங்க வச்சேன்னு கேட்டா, நீங்க என்னமோ உளறிட்டு இருந்தீங்க. அப்புறம் கனவுல எழுந்து என்னமோ கத்திட்டு இருந்தீங்க. அப்படின்லாம் நம்ம வீட்ல கமெண்ட்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அங்க என்ன காரணம்? அரைகுறை தூக்கத்துல நம்ம விழிப்பு நிலைக்கு வந்தாலும், இந்த விழிப்பு நிலை உலகத்தையும் அனுபவமாக்க மாட்டோம். தூக்கத்திலயும் நம்மள யாரும் தெரிஞ்சுக்க மாட்டோம். அப்ப அங்க என்ன மனமயக்கம். மனசு முழுமையா விடுதலையும் ஆகல. அந்த இடத்துல இருந்து வெளிப்படவும் இல்ல. அதே சமயம் உலகத்து விவகாரத்துக்கு வரமாட்டேங்குது. இப்படி 2ம் கெட்டான் நிலை. அது மாரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல மனம் புத்தியாக மாறல. புத்தியாக பிரகாசிச்சுட்டா தான் அதுக்கு விடை குடுக்க முடியும் அவனால. மனம் மனமாக மட்டும் இருந்தா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப தூக்கத்துல ஒருத்தனை எழுப்பி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அவன் ஏன் தடுமாறுறான்? ஏன் பதறான்? அல்லது ஏன் ஒளர்றான்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மனம்ங்கிற அந்த மட்டமான நிலையில இருக்கிறான். புத்திங்கிற நிலைக்கு அவன் விழிச்சுக்க முடியாம இருக்கிறான். அப்ப அடுத்த பரிமாணமாகிய புத்தி நிலைக்கு அவன் வந்தால் தான் அவன் ஓ! எதுக்கு என்னமோ கேட்டீங்கல்ல? என்ன சாவி எங்க வச்சேன்னு கேட்டீங்களா? இருங்க. அப்படின்னு யோசனை பண்ணி, பாருங்க அந்த அலமாரியில வச்சிருக்கேன் அப்படின்னு அப்ப சொல்ல முடியும். அப்ப புத்தி வேலை செஞ்சா தான், அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். புத்தி வேலை செய்யலன்னு வச்சுக்கங்க. மைண்ட் லெவல்ல இருக்கும். ஆனா அது கேள்வி கேட்கலாம், பதில் சொல்ல முடியாது. அப்ப இந்த மாரி ஒரு குழப்ப நிலை இருக்கு இல்லையா?
அத வந்து நீங்க எப்ப சரி பண்ணிக்க முடியும்? விழிப்பு நிலையில தான் இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். விழிப்பு நிலையில நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த பரிமாணத்த வந்து நம்முடைய சித்தர் பெருமக்கள், நம்முடைய ரிஷிகள், ஞானிகள் எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் அப்படிங்கிற 5 நிலைகள்ல நமக்கு உணர்த்துறாங்க. இப்ப மனசா இருந்தா, அது ஒரு கீழ்நிலை பரிமாணம். அதுல எண்ணங்களுடைய எழுச்சி இருக்கும் மனசுல. அதுவே நீங்க அடுத்த நிலை பரிமாணத்துல புத்தியா மாத்திக்கிட்டீங்கன்னா, அந்த எண்ணங்களுடைய எழுச்சியில ஒரு தெளிவு இருக்கும். பகுத்தறியும். இது சரி, இது தவறு. இது நல்லது, இது கெட்டது. அப்படின்னு பகுத்தறியும் போது நீங்க புத்திசாலித்தனமா மாறுறீங்க. புத்திசாலியா மாறுறீங்க. அப்ப மனம் வந்து தன்னுடைய அடுத்த உயர் பரிமாண நிலையில புத்திங்கிற தகுதிக்கு உயரும். மனம், புத்திக்கு அப்புறம் சித்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சித்தம்னா என்னன்னா, அப்படி பகுத்து பிரியுதல்ல. இது பேனா, இது பென்சில் அப்படின்னு பகுத்து பிரித்து பார்த்து, அதை தனக்குள்ள ஒரு பதிவா வச்சுக்குது பாருங்க. அதுக்கு பேரு சித்தம். அப்ப அந்த நிலையில நம்ம மாத்தி சொல்லவே மாட்டோம். என்னைக்கு பேனா காட்டினாலும் பேனாவ கரெக்ட்டா இது பேனான்னு சொல்லுவோம். எத்தன வருஷம் கழிச்சு பென்சில காட்டினாலும் இது பென்சில்னு கரெக்ட்டா சொல்லுவோம். எப்படி சொல்ல முடிஞ்சது? மனம் வந்து உயர் பரிமாண அறிவு நிலையில, புத்தி நிலையில அத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கரெக்ட்டா உள் வாங்கிக்கிட்டு, அத பதிவு பண்ணி வச்சுக்கிற சித்தம்ங்கிற நிலையில, அது என்றைக்கு கேட்டாலும் கரெக்ட்டா எடுத்து குடுக்கும். 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எடுத்துக் குடுக்கும். 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எடுத்துக் குடுக்கும். அப்ப அந்த சித்தம்ங்கிற நிலையில நீங்க கத்துக்கிற வித்தைகளும் அப்படிதான். நீங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பண்ண கத்துக்கிறீங்க, நீச்சல் கத்துக்கிறீங்கன்னா, நீங்க 5 வயசுல நீச்சல் கத்துக்குங்க. 50 வருஷமா நீச்சல் அடிக்கவே போல. திடீர்னு ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்கள கிணத்துல தள்ளி விட்டுறான். 50 வருஷம் கழிச்சு நீங்க நீச்சல் அடிச்சு வெளிய வந்துருவீங்க. அப்ப 50 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தண்ணீல தள்ளுறான். அப்ப எப்படி உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சுது? அந்த சித்தத்துல பதிவாயிடுச்சு. நீச்சல் கலை வந்து உங்களுக்கு சித்தத்துல பதிவாயிட்டா, அத அழிக்க முடியாது. கார் ஓட்டுறது அப்படிதான். நீங்க ஒரு 10 வயசு பையனா இருக்கும்போது அப்பா கிட்ட அடம் பண்ணி கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க. அப்புறம் கார் ஓட்ட சான்ஸே கிடைக்கல. அப்புறம் ஒரு 50 வயசுல கார் ஒண்ணு வாங்குறீங்க. ஓட்டி பார்த்தீங்கன்னா ஓடும் காரு. எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும். ஏன்னா, அது ஆல்ரெடி பதிவாயிருக்கும். சித்தத்துல அது எப்படி ஓட்டணும், எப்படி செய்யணுங்கிற பதிவு இருக்கும். அந்த பதிவுகள் எல்லாமே சித்தம். அப்ப இது எப்படி நடக்குது? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு பதிவியா நம்ம மனம் பரிணாமம் அடைகிற அந்த வாய்ப்பு, மனம், புத்தி, சித்தம்ன்ட்டு பதிவாகி அகங்காரம்னு ஒரு நிலையில வருதுல்ல. அந்த அகங்காரம்ங்கிறது என்னன்னா, அந்த விஷயத்துல அப்டேட் ஆகி வரும்போது அது தான் என்று உணருது. அந்த இடத்துல வருகின்ற அகங்காரம் வந்து நான்னு மாறுது இல்லையா? அகம்னா நான்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்ட்ல அகம் என்றால் நான். அப்ப அந்த நானுங்கிற ஒரு இடத்துல பண்ற தவறு தானங்க நம்ம இறைவன தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது. இறைவன தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மனம், புத்தி, சித்தம்ங்கிற பரிணாம வளர்ச்சியில படிப்படியா உயர்ந்து வந்து, அந்த அகங்காரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நானுன்னு வர்ற ஒரு விஷயம் என்னவா மாறிடுதுன்னா, இந்த உடலும், மனசும் நான்னு மாறிடுதுங்க. அதனால வந்த ப்ராப்ளம். இந்த உடம்பு தான் நான், இந்த மனசு தான் நான்னு தப்பா உள்ள பதிவு பண்ணிக்கிற பிரச்சனை, கடவுள தெரியாம போயிடுச்சு. இந்த படைப்புக்கு காரணம் யாருன்னு தெரியாம போயிடுச்சு. இந்த அழியக்கூடிய அற்ப உடலை போய் நான்னு அபிமானம் பண்ணி அந்த அகங்காரம் அப்படி நின்னுடுது. அந்த இடத்துல தான் எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இந்த அகங்காரத்த விடுவிப்பதற்கு, நானுங்கிற புரிதல் தவறா இருக்குப்பா. இந்த மனசு இறைத்தன்மையில பிரகாசிக்குது. ப்ரொஜெக்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஓடுற படமெல்லாம் உண்மையில உன் மேல ஓடிக்கிட்டு இல்ல. ப்ரொஜெக்டர்னால ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொஜெக்டர் இருக்கிறதுனால, அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு பீம் லைட் புரொடியூஸ் ஆகுறதுனால, இங்க வந்து விதவிதமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா, இந்த சீன் ஓடுவதற்கு நீ ஒரு கருவி தானே தவிர, உண்மையில சீன் உன்கிட்ட இல்ல. சீன் எல்லாம் ப்ரொஜெக்டர்ல இருக்கு. அப்படின்னு புரியறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு தேவைப்படுது. அந்த திரைக்கு ஒரு அறிவு தேவைப்படுதுங்க. அந்த வெள்ளை திரைக்கு ஒரு அறிவு தேவைப்படுது. இப்ப உண்மையான வெள்ளை திரையில அந்த அறிவு இல்லல்ல. இப்ப உண்மையிலே சினிமா தியேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை திரை வந்து என் மேல படம் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சுக்காது. காரணம் என்ன? அது ஒரு ஜட பொருள். ஆனா, இங்க மனிதனா இருக்கிற நம்முடைய மனசுங்கிற வெள்ளை திரையில, இங்க படம் ஓடுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பேரு உள்ளம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இவ்வளவுதான். கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே. அப்ப அதற்கு இந்த புலன்கள் பயன்படுது. இறைவனை வெளிப்படுத்தி காட்டுவதற்கான ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கான புலன்கள் இந்த உடல்ல இருந்து கொண்டு இந்த மாதிரி சாஸ்திரங்களை சிரவணம் பண்ணுவதனால, காதுகளினால் கேட்பதினாலே ஒரு புரிதலுக்கு வருது. அப்ப அதுக்கு புலன் தேவைப்படுது. புலன் இல்லன்னா, இங்க இந்த மாதிரி சாஸ்திரங்கள் உங்களுக்குள்ள போகாது. காது இருந்து பிரயோஜனம் இல்ல. காதுகள்னால கண்ட விஷயங்கள கேட்டு பிரயோஜனம் இல்ல. ஆனா இது மாதிரி சாஸ்திர ஞானத்த காதுக்குள்ள குடுத்தீங்கன்னா, அந்த காலா மணி விளக்கு என்ன பண்ணுது? உங்கள பிரகாசிக்க வைக்கும். அந்த விளக்கு தான் இங்க விளக்குன்னு ஏன் சொல்றாரு? திருமூலர் அத விளக்குங்கிறாரு. காலா மணி விளக்கே. அது வெளிச்சத்த குடுக்கக்கூடிய விளக்குப்பா. அந்த புலன்கள் எல்லாம் உனக்கு சும்மா கிடையாது.
அது எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெளிச்சத்தை உனக்கு கொடுக்கும், ஒரு அறிவை கொடுக்கும். வெளிச்சம்னா என்ன? ஒரு அறிவை கொடுக்கும். அந்த அறிவின் மூலமா நீ உன்னை அறிந்து கொள். அப்போ நீ அறிந்து கொண்டால் ஜீவன் சிவலிங்கம். அப்ப நானே இறைவன் என்று நமக்கு புரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவை காட்டி கொடுக்கின்ற வைபவம் தான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம். அப்ப இந்த சாஸ்திரங்களை நம்ம இப்படி உள்வாங்கறதுக்கு நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த புலன்கள். அப்ப இந்த புலன்களும் இந்த மனித உடலும் ஒரு மகோன்னதம் வாய்ந்தது, அரிதான உடல் இது. இதை பயன்படுத்தி அந்த அரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது இங்கு நானும் இறைவனும் வேறு வேறு இல்லை என்ற அந்த உயர் பரிமாண நிலையை எட்டுவதற்கான வழிமுறைகளை சாஸ்திரம் இப்படி வகுத்து வச்சிருக்கு. அதை எப்படி தூக்கிட்டு வருதுன்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்று தமிழ்ல சொல்லிடுது. உள்ளம்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டுடுது தமிழ்ல. ஆனா அது ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அறிவுன்னு எடுத்துக்கலாம். மனசு அறிவு நிலைக்கு வந்துடுதுங்க. அதாவது கான்சியஸ்னஸ், உணர்வு, பேருணர்வு, அறிவு அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் சொல்லுது. அப்ப மைண்ட் கான்சியஸ்னஸா மாறிடுது. அப்போ அந்த நிலை பேருணர்வு நிலை, பேரறிவு நிலை. அங்கதான் இறைவன் பிரகாசிக்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க மைண்ட்ல இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. புத்திசாலித்தனத்தையும் நான் அபிமானிக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியாது. சித்தத்துல சேகரித்து வைத்திருக்கின்ற விசேஷ சுகங்கள்னால புரிந்து கொள்ள முடியாது. அகங்காரத்தை நான் என்று ஒடுக்கிக் கொள்ளும் போது புரிந்து கொள்ள முடியாது. நானுன்னா அந்த ஈகோ, அதாவது இந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் வர்ற ஈகோவை நானு நின்னு போயிடுது. அப்ப இதையெல்லாம் கடந்து நம்ம அந்த உள்ளம்ங்கிற தன்மைக்குள்ள போகும்போது அந்த உயர் பரிமாண அறிவு நம்ம இடத்துல பிரகாசிக்கும் போது இங்கு நானே இறைவன் என்று சொல்றோம் இல்லையா, இதுக்கு பேர் தாங்க விழிப்புணர்வு. இப்ப விழிப்புணர்வுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தேன். விழிப்புணர்வுன்னா அந்த உள்ளம்ங்கிற நிலையில நீங்க விழிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வை தான் வள்ளலார் சொல்றார். விழித்துக்கொள், விழித்துக்கொள், விழித்திரு அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க இந்த பாடத்திட்டத்துல இங்க என்ன மகான்கள் சொல்ல வர்றாங்கன்னா, மனிதன் 24 மணி நேரமும் தன் புத்தியை தன் கட்டுப்பாட்டில் வைக்க இயலாத நிலையில் தான் இறைவன் அவனை படைத்துள்ளான். ஆக இவனுக்கு உள்ள மனம், புத்தி, மற்றபடி இந்த சித்தம், அந்த பிரித்து அறிகின்ற காரண அறிவு எல்லாமே இறைவனை சேர்ந்து இருப்பதனால அதை அறியாத மனிதன் நான் கண்டறிந்தேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று கர்வத்துடன் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றான். உண்மையில் இவனை இதை செய்ய வைத்து இவனை இவ்வாறு வாழ வைப்பது இறைவனே என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த உயர் பரிமாண அறிவு நிலையை சுட்டி காட்டுவதாக இந்த இடத்துல இந்த மந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க தூக்கத்துல என்ன நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஆனந்தம் நிறைந்தவனாகிய இறைவன் இந்த உடலுக்குள்ள ஒரு தகர ஆகாசமாக, சிறிய ஆகாசமாக இருந்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த மேலான ஒளி பொருளாகிய இறைவனை யார் ஒருவன் இவ்வாறு விவேகத்தினால விசாரித்து விடை கண்டு தன்னுள் உணர்ந்து கொள்கிறானோ, நான் தேடும் பொருள் எனக்குள்ளேயே இருக்கு, நான் எங்கேயோ வெளியே போய் கோயில் கோயிலா சுத்தினேன், இந்த கோயில் போனா சிவனை பார்க்கலாமா, அந்த கோயில்ல போனா சிவனை பார்க்கலாமான்னு கோயில் கோயிலா சுத்தினேன். ஆனா விதவிதமான சிவலிங்கங்களை பார்த்தேன். ஆனா சிவனை பார்க்க முடியல. சிவ அனுபவம் உண்டாகவே இல்லை. எப்போ சிவன் அனுபவம் ஆவான்? அந்த ஜீவன் சிவலிங்கம் என்று தெரியும் போது அனுபவம் ஆவான். இறைவன் உண்மையிலேயே எப்படி இருக்கிறான்? ஜீவனா இருக்கிறான். நமக்குள்ள தகர ஆகாசமா இருக்கிறான். அப்ப தகர ஆகாசமாக, சிறிய ஆகாசமாக, உயிராக, உணர்வாக இருக்கின்ற இறைவன் தான் சிவம். அதுதான் நம்ம உடம்புக்குள்ள ஜீவனா இருக்குது. அப்ப அந்த ஜீவன் தான் சிவலிங்கம் என்று ஒருவன் புரிந்து கொண்டு விட்டா அவனுக்கு இறைவ அனுபவம் உண்டாகிவிடும். அந்த இறைவனே நான் தான் என்று உணர்ந்து கொள்வான். அப்ப இறைவன் வேறில்லை, நான் வேறில்லை அப்படிங்கிற இருமைகளற்ற ஒருமைத்தன்மைக்குள்ள அவன் வந்து விடுவான். அப்ப அப்படி அவன் வருவதற்கான ஒரு உபாதி தான் இந்த உடம்பு, இந்த கருவி. இந்த உடம்பும் மனசும் இறைவனே தன்னை அனுபவமாக்கி பார்க்கின்ற ஒரு வைபவத்துல கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு நான் கடந்த பாடத்துல சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த வைபவம் தான் இந்த உடம்பு மனசுங்கிறத நாம் இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போது நமக்கு இது பயன்பாட்டுக்கு வந்துருது. அப்ப நாம் அதை அனுபவத்தில் நம்மை நாம் யார் என்று உணர்கின்ற அந்த தன்னுடைய சொந்த இயல்பிலே நாம் நிலை பெற முடியும். அப்போ ஆனந்தம் நிறைந்தவனாகிய இறைவனாகிய அந்த தகர ஆகாசமாகிய ஜீவாத்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற மேலான ஒளி பொருளாகிய இறைவனை அடைந்து சொந்த இயல்பில் நிலை பெறுகின்றான். அந்த ஒளி பொருளே இறைவன். ஒளி பொருளாகிய அந்த இறைவன் மரணமற்றவர், பயமற்றவர், அவரே சத்தியம் என்று அழைக்கப்படுவதாக இந்த 4வது மந்திரம், 8வது அத்தியாயத்தினுடைய 4வது மந்திரம் இதை நமக்கு உபதேசிக்குது. அப்ப உலகத்தின் அம்சமான இந்த உடம்பு, மனம், இறைவனின் அம்சமான ஆன்மா ஆகிய இரண்டின் சேர்க்கை தான் இங்கு மனிதன்.
அப்ப பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருகின்ற அறியாமைகள் காரணமாக அவன் தன்னை உடம்பு மன சேர்க்கையுடன் ஒன்றுபடுத்தி குழப்பிக் கொள்கிறான். அவனது துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவனால் தொடர்கின்ற பிறவிகளுக்கும் காரணம் இந்த குழப்பம், இந்த அறியாமைதான் என்று இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப அவனது துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தொடர்கின்ற பிறவிகளுக்கும் காரணம் இதுதான் என்று தெரிந்தால், இதிலிருந்து விடுபட்டு தன்னை ஜீவாத்மாவாக பாவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறியாமை நிலையிலிருந்து விடுபட்டு தன்னை அந்த தூய அறிவாகிய இறைவன் தான், அந்த ஜீவன் தான் எல்லாமாக இருக்கிறது, அது சிவமாக இருக்கிறது, அதுவே சிவம் என்று தன்னை உணர்ந்த மறு வினாடி இவன் தன் தனித்துவத்தை இழந்து விடுகின்றான். தன் தனித்துவ அடையாளங்களை இழந்து விடுகின்றான். இதுதான் ஆன்மீக வாழ்வின் முதல் படி. இதுதான் ஆன்மீக வாழ்வின் முதல் படி. இதுதான் உண்மையான சரணாகதி. இங்க சரணாகதி அப்படிங்கிறது எப்படி நடக்கணும் அப்படின்னா, தன்னுள் இருக்கின்ற உயிரை, உணர்வை, ஜீவன் சிவம் என்பதை புரிந்து கொண்டா, இங்க என் செயலாவது ஒன்றுமில்லை இறைவா, எல்லாம் நீ உள்ள இருந்து இயக்கிட்டு இருக்கிற, உயிராய் உணர்வாய் இருந்து இந்த உடம்பையும் மனசையும் வச்சு நீ உன்னுடைய வைபவத்தினால, உன்னுடைய மகிமையினால இந்த இயக்கம் இருக்குது. அப்ப இந்த இயக்கத்துக்கு நீ தான் கர்த்தா, நீ தான் போக்தா. இங்க நான் என்ன செய்கிறேன், நான் என்ன அனுபவிக்கிறேன், எல்லாம் நீ அனுபவிக்கிறேன்ட்டு தன்னை ஒட்டுவித்தவாக ஒருவன் இழந்து விட்டா, அவன் இல்ல. அப்போ நானுங்கிற அந்த ஈகோ இல்ல, பாத்தீங்களா? அந்த நானுங்கிற ஈகோ அங்க டெஸ்ட்ராய் ஆகும்போது அங்க உள்ளம் என்ற நிலையில இறைத்தன்மை வந்துடும். அங்க இறைவனாகி விடுறான். அவனும் இறைவனும் வேறு வேறு இல்ல. அப்ப இந்த நிலை தான் எங்க ஆன்மீகத்தினுடைய முதல் படி. அப்ப தன்னை ஆன்மாவாக காண்கின்ற மனிதன் உலகின் துன்பங்களிலிருந்து விடுபடுகின்றான். அப்போ இந்த இயல்பு தூக்கத்தில் நடைபெறுகிறது. ஆனால் மனிதன் உலகின் அம்சமாகிய உடம்பு மனச்சேர்க்கையிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைந்து சொந்த இயல்பாகிய ஆன்மாவில் நிலை பெறுகின்றான். அப்ப நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து இது புரியாது. காரணம் என்ன? அவன் மைண்ட்ல அப்டேட் ஆகவே இல்லை. அவன் சராசரி மனிதனாகவே வாழ்ந்துட்டு உடம்பை விட்டுட்டு போயிட்டான். ஆனா மைண்ட்ல யார் ஒருத்தன் அப்டேட் ஆகுறானோ அவனுக்கு இதெல்லாம் புரிய வந்து அவன் என்ன பண்றான்? நான் இந்த மனம் அல்ல, நான் அந்த தூய உணர்வு, ஆன்மா, அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் அந்த இறை அனுபூதி பெற்ற மகான்களுக்கு நிகராக ஆகிவிடுகின்றான். தெய்வீக நிலையை அடைந்து விடுகின்றான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் அடுத்த மந்திரம் எப்படின்னா, சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பேசுது. இறைவனை வந்து ஏன் சத்தியம் என்று சொல்றோம்? அதாவது வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம்னு சொல்லுதா இல்லையா? வேதத்தினுடைய மகா வாக்கியம் வந்து பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற ஒரு விசேஷ வார்த்தை இருக்கு. அதுக்கு பேரு மகா வாக்கியம். அது உபனிஷத்துல வர்ற வாக்கியம். அப்ப இங்க இறைவன் ஏன் சத்தியம் என்று சொல்கிறோம் அப்படின்னா, இறைவன் ஏன் சத்தியம் என்று அழைக்கப்படுகிறார் என்பதை உபனிஷதம் அந்த சொற்பொருளை விளக்குவதன் மூலம் இங்கு தெரியப்படுத்துகிறது என்று இந்த இடத்துல ஒரு மந்திரம் வருது. அதாவது உபனிஷத்தினுடைய 8வது அத்தியாயத்துல 5வது மந்திரம் அதுதான். அது என்ன சொல்லுது அப்படின்னா, சான்ஸ்கிரிட்ல படிக்கல, நான் தமிழ்லயே சொல்றேன். சத்தியம் என்ற சொல் ச தி ய இம் அப்படின்னு ஒரு பல எழுத்துக்களினுடைய சேர்க்கை. அதை வந்து இப்படி நம்ம மூன்றா பிரிச்சோம்னா ச தி எம் அப்படின்னா சத்தியம் அப்படிங்கிறது ச தி எம் அப்படின்னு மூணா பிரிச்சுக்கலாம். இதில் சா அப்படின்னா அழிவற்றவனை குறிக்கிறது, தீன்னா அழிகின்ற பொருளை குறிக்கிறது, எம் என்றால் இரண்டையும் கட்டுப்படுத்துகின்ற இறைவனை குறிக்கிறது அப்படின்னு இந்த மூன்று வார்த்தைகளும் பிரிச்சு போட்டு இங்க ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. அப்ப இங்க சாவையும் தீயையும் எது கட்டுப்படுத்துது? எம் என்ற ஒரு வார்த்தை கட்டுப்படுத்துது இல்லையா? அப்ப அந்த எம் தான் இறைவனை குறிக்கிறது. அப்ப இறைவன் இந்த இரண்டையும் கட்டுப்படுத்துவதால் அங்கு எம் என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறு உண்மையில் அறிபவன் தினந்தோறும் இறையுலகிற்கு செல்கிறான். அப்ப இந்த மந்திரத்துல இதை பற்றிய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, அழிவற்றது என்றும் அழியக்கூடியது என்றும் உலகில் இரண்டு சக்திகள் இருக்கின்றன. தோன்றிய அனைத்தும் அழியக்கூடியவைகள். அழியக்கூடியவற்றின் உள்ளே அழியாமல் இருப்பவன் இறைவன். அப்ப இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அழியக்கூடிய உடலுக்குள்ளே அழியாமல் இருக்கின்ற இறைவன் தான் இங்க ரெண்டையும் நம்ம பிரிச்சு காட்டுது. அப்ப இந்த இடத்துல அழியக்கூடியவற்றை கடந்தவர், அந்த அழிவதற்கும் மேலானவர் யாரோ அவர்தான் இறைவன். அப்ப இங்க இறைவன் அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்குள்ள இப்ப நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு அம்சத்துக்குள்ள இப்ப நான் வரணும் அப்படின்னா நான் அழியாதவனாக இருக்கணும். அப்பதான் நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியும். அப்ப இப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் அழியக்கூடிய உடலை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியாதுங்கிற அறிவு நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். இந்த அறிவு நிறைய பேருக்கு வர்றதே கிடையாது. இப்ப நிறைய பேர் வந்து வேற வேற சாஸ்திரங்கள்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, டுவாலிட்டியில் இருக்கிறவன் இந்த வேதாந்த சாஸ்திரத்தையும் அத்வைதிகளையும் இலக்காரமா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான், இவனே கடவுளாமா, இவனை பெரியவனா, இவனே கடவுள் ஆயிட்டானா அப்படின்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப அகம் பிரம்மாஸ்மி இவனே கடவுள் அப்படின்னு இவன் சொல்றானே அப்படின்னு இவன் சொல்றதுக்கு காரணம் என்ன? இவனுக்கு புரியல.
இவன் தான் உடம்பு மேல அபிமானம் வச்சிட்டு இருக்கான்ல. இந்த உடம்பே உண்மைன்னு நினைக்கிறான். அவன் வணங்குற கற்சிலைய உண்மைன்னு நினைக்கிறான். அதான் அவன் கடவுள்னு நினைக்கிறான். அவனுக்கு உணர்வ பிடிக்க முடியாது. அவன் இறைவன உணர்வா, உயிரா பிடிக்க முடியாது. ஆனா இங்க உண்மையிலேயே அழியாததுதான் இறைவன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அழியக்கூடிய இந்த உடம்பு நானா இருக்க முடியாது. இங்க இந்த உலகம் என்பது நானா இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரமா ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அதுதான் உண்மையிலேயே இறைவனாக இருக்க முடியும். அது என்றும் அழியாதது. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுதான் இறைவன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அவன் தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான். அதை இவன் புரிஞ்சுக்கிட்டான்னா இவனுக்கு புரிஞ்சிடும். ஓ! இவன் வந்து உண்மையிலேயே அழியக்கூடிய இந்த உடம்ப சொல்லல, இந்த மனச சொல்லல. அந்த அழியாத இறைவன தான் இறைவன் சொல்றான். அப்ப இவன் அவன இழந்துட்டான். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது அந்த உண்மையான ஞானி, அந்த உண்மையான அ பக்தன் எப்படி இருப்பான்? தன்னை இழந்து விட்ட நிலையில் சொல்வான். அகம் பிரம்மாஸ்மின்ட்டு. அப்ப அங்க அவன் அவன் இல்ல. அந்த உடம்புல அவன் இல்ல. அந்த மனசுல அவன் இல்ல. அவன் இறைவனோடு இரண்டற கலந்து விட்டான். அப்பதான் அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் சொல்ல முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒருவன பார்த்து, இவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றானேன்னு கமெண்ட் அடிக்கிறதுனால, இவனுக்கு தான் அகம் பிரம்மாஸ்மின்னா என்னன்னு புரியல. அவனுக்கு புரிஞ்சதுனால அவன் தன்னை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டான். இவனுக்கு புரியாததுனால இவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லாம இருக்கிறான். காரணம் என்ன? இவனுக்கு இன்னும் அறிவு வளரல. அத புரிஞ்சுக்கிற அறிவு இவனுக்கு இன்னும் விரியல. அப்ப அத விரியறதுக்கு இவன் இன்னும் அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ணணும். அறிவு பரிமாணம் இன்னும் பல பரிமாணங்கள்ல அவன் பயணம் பண்ணணும். அப்ப அவனுக்கு இன்னும் பல பிறவிகள் தேவைப்படலாம். அவங்க தான் இறைவனை தேடிக்கிட்டு வெளியே கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு ஒவ்வொரு விக்கிரகத்திலையும் வழிபாடு பண்ணிக்கிட்டு பல விதமான யோக மார்க்கங்கள்ல பயணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை இப்படி கழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இருமைகள் இருப்பாங்க. அவங்க இறைவனோட இரண்டரை கலக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய உண்மை இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப இங்க என்ன இந்த இடத்துல சொல்ல வர்றாங்கன்னா, இந்த இருவரிலிருந்தும் வேறானவர் இறைவன். அவர் அழியக்கூடியவற்றை கடந்தவர், அழிவதற்கும் மேலானவர். எனவே உலகிலும் வேதங்களிலும் அவர் புருஷோத்தமன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப இறைவனுக்கு வந்து இங்க புருஷோத்தமன் என்று பெயர். அப்ப அழியக்கூடிய உடம்பு, மனச்சேர்க்கை, அழிவற்றதான இறைவன் ஆகிய இரண்டையும் இங்க கட்டுப்படுத்தவர். அதாவது இங்க நான் ஜீவன் அப்படின்னு சொல்லி உடம்புக்குள்ள வந்து ஒரு தகர வித்யாவுல தகர ஆகாசமாக இறைவன் இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்துகிறாக இருக்கிறார். தூக்கத்தில் உடம்பிலிருந்து பிரிகின்ற இந்த மனமானது ஜீவாத்மாவில் ஒடுங்குகிறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தகர ஆகாசத்துல போய் ஒடுங்குது. அப்ப அந்த தகர ஆகாசத்தில் ஒடுங்குகின்ற நிலையில இந்த உண்மையை உணர்பவன் தினந்தோறும் இறையுலகத்திற்கு சென்று இறைவனுடன் ஒன்று கலப்பதை உணர்கிறான் என்று இந்த 3வது பகுதி இந்த இடத்துல நிறைவு பெறுகிறதுங்க. இந்த 8வது அத்தியாயத்தினுடைய தகர வித்யாவினுடைய 3வது பகுதி இந்த இடத்துல நிறைவாகிறது. அப்ப நம்ம இங்க என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்? தினசரி நம்ம போய் தூக்கத்துல ஒடுங்குறோம். அந்த தினசரி தூக்கத்துல ஒடுங்குகின்ற அந்த இடம் வந்து தகர ஆகாசம் என்ற இறைவனுடைய இருப்பிடத்துல போய் ஒடுங்குறோம். பிரம்மரந்திரத்துல ஒடுங்குறோம். ஆனா அங்க நான் தான் ஒடுங்குறேன். அது இறைவனுடைய இருப்பிடம்னு தெரியாம ஒடுங்கிட்டு இருக்கிறோம். அப்படி தெரியாம ஒடுங்கிட்டு இருக்கிறவன் சாதாரண தூக்கம் தூங்குகின்ற அஜ்ஞானி, விழித்துக் கொள்ளாதவன். இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களை பயணம் பண்ணி அந்த இடத்துல போய் நான் ஒடுங்குறேன். அது இறைவனுடைய இருப்பிடம். அங்க இறைவனும் நானும் வேறு வேறு இல்ல. நானும் அந்த இடத்துல இறைவனும் ஒன்றாகி ஒடுங்கிட்டோம். அப்ப அந்த இடத்துல நான் எப்படி இருக்கிறேன்? நிர்விகல்ப நிலையில் இருக்கிறேன். இறைவனோட போய் அந்த தகர ஆகாசத்துல போய் ஒடுங்கும் போது நான் நிர்விகல்ப நிலைக்கு போயிடுறேன். வெறும் நிர்விகல்ப நிலை மட்டுமல்ல, நிர்குண ஸ்வரூபமான இறைவனாக மாறிடுறேன். நிர்குண ஸ்வரூபம்னா என்ன? எந்த குணங்களும் மற்ற நிலையில நான் இறைவனோட போய் இறைவனாகவே ஆகி விடுகின்றேன். அங்க நான் அப்படி ஒடுங்கிட்டேன் அப்படிங்கிறத ஒருத்தன் விழிப்பு நிலையிலேயே புரிஞ்சுக்கிட்டான்னா, இந்த விழித்துக்கொண்ட இந்த விவகாரங்கள்லயே இந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சிட்டான்னா, அவன் தான் தூங்காமல் தூங்குறான். அவன் உண்மையிலேயே தூங்குறது கிடையாது. ஆனா அவன் தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி? இந்த விஷயத்த புரிஞ்சுகிட்டதுனால, இந்த விஷயத்துல ஞானி ஆயிட்டதுனால, அந்த அகம் பிரம்மாஸ்மின்னு இறைநிலையை உணர்ந்து விட்டதனால் அவன் தூங்காமல் தூங்குகின்றான். அப்ப அவனுக்கு மரணம் இல்ல. ஏன்னா அவன் வருவதும் இல்லை, போவதும் இல்ல. அவன் இந்த உடல்ல மட்டும் இல்ல. உணர்வாய், உயிராய் எங்கும் பரவி இருக்கிறான். எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்படி இருப்பவன் தான் இறைவன். அப்ப அத வந்து இங்க சாஸ்திரம் இப்படி புரிய வைக்குது. ஆக நீங்க வந்து இப்ப அஞ்ஞானிகளா சாதாரண மனிதர்களா இருந்தா நம்ம தினசரி போய் தூங்கிட்டு வரலாம். ஞானி ஆயிட்டீங்கன்னா நீங்க தூங்குறது இல்ல. தூங்காமல் தூங்குகின்ற நிலையில எப்பொழுதுமே விழிப்பு நிலையில இறைவன் தான் நான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்துக்கு போவீங்க. அங்க போயிட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப நான் போய் தூங்கும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுங்களா? அந்த இடத்துல நிர்விகல்ப நிலைக்கு போயிட்ட போது ஒண்ணும் தெரியாது. ஆனா நீங்க நிர்விகல்ப நிலையிலிருந்து திருப்பி இங்க விழிச்சுக்கிட்டு வரீங்கல்ல, அப்ப நீங்க சவிகல்ப நிலைக்கு வந்துடுறீங்க. அதுக்கு பேர் என்ன? சர்க்குண பிரம்மம். அப்ப சர்க்குண பிரம்மமா நீங்க வெளிப்படும்போது இந்த உலகம் விரிஞ்சிடும். அப்ப இந்த படைப்பெல்லாம் என்னுடையதுன்னு தெரியும். அப்ப இங்க எல்லாம் நானேன்னு புரியும். அப்ப எனக்கு இங்க நான் விருப்பப்பட்டா சர்க்குண பிரம்மமா வருவேன்.
நான் விருப்பப்படலைன்னா நிர்குண பிரம்மமாவே இருப்பேன். அப்ப நிர்குணமா நான் இருக்கிற சர்க்குணமா மாறக்கூடாதா? மாறக்கூடாதுன்னு என்ன யார் தடுக்க முடியும்? என்னை தடுப்பதற்கு இன்னொருத்தன் யார் இருக்கிறா? நானே எல்லாமா இருக்கிறேன். அப்ப இறைவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இறைவன் விரும்பினால் வெளிப்படுவான். விரும்பலன்னா தன்னுள்ள எல்லாத்தையும் ஒடுக்கிக்குவான். அப்ப இங்க படைப்பதும், அனுபவிப்பதும், தன்னுள் ஒடுக்குவதும் அவன் நேதிக்குள்ள, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நிகழ்ந்து கொண்டிருக்குங்கிறத இங்க நீங்க, நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாமளும் இறைவன் ஆகிடுறோம். புரியலன்னா, நாம சராசரி மனிதர்களா, அஞ்ஞானிகளா இருப்போம். இறைவன் தனியா இருப்பான். இறைவன் எங்கேயோ இருக்கிறான், நானும் எங்கேயோ இருக்கிறேன்ட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிறவிகள் தேவைப்படும். வேற ஒண்ணும் ஆகாது. அப்ப இந்த பாடம் இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். இதனுடைய அடுத்த பகுதி அந்த இறையுலகின் மகிமையும், அதற்கான வழியும்ங்கிற மாரி ஒரு டாபிக்ல பேசப்போது. அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஐயா ஒரே ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஆமா ஐயா, நீங்க இதய வெளி நம்ம தலைப்பகுதியில இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா ரமணப்பா புக்ல அவருடைய உபன்யாசத்த கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வலது பக்கம் ஒரு இதயம் இருக்கிறது. நம்மளே அறியாம நம்ம கைய வச்சு நான் அந்த இடத்துல சொல்றோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நான்கிற அகங்காரம் இருக்கு. அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஐயா. இதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்குங்க. நல்ல அருமையான கேள்விதாம்மா. இப்ப ரமண மகரிஷி அந்த இடத்துல சொல்றது உணர்ச்சி இதயம். அதாவது நான் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நான்னு ஒருத்தர் சொல்றேன்னாலே அங்க மைண்ட் வந்துடுதுல்லம்மா. இப்ப இறைவன் தன்னை நான்னு சொல்றதுக்கு அங்க இருமைகள் கிடையாது. பட் இங்க நெஞ்சு பகுதியில நான் அப்படின்னு ரமண மகரிஷி அந்த இடத்த அடையாளம் காட்டுறாரு அப்படின்னா, அது பௌதீக உணர்வுல நான் அந்த சிவசக்தி ஸ்வரூபமா இருக்கிறேங்கிறதுல. அதாவது இந்த உலகமும் நானும் பிரிக்க முடியாத அந்த சர்க்குண பிரம்மமாக இருக்கிறேன்ங்கிற நிலையில அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அத அவர் சொல்றது சரியா தான் சொல்றாரு. அத புடிச்சு எடுத்து எழுதுறாங்க பாருங்க. அவங்க அந்த ஞானம் இல்லாம எடுத்து மகான்களுடைய உபதேசங்கள விளக்க உரை குடுக்கும்போது தவறா எடுத்து எழுதிடுறாங்க. ஆனா ரமண மகரிஷி உண்மையான நானுங்கும்போது அங்க இறைவன் மட்டும் இருக்கிறான்ங்கிற நிலையில அவர் பௌதிக இதயத்தை சொல்லல. அந்த இடத்துல அவர் சொன்னது உணர்ச்சி இதயத்தை சொல்றாரு. பௌதிக இதயத்து பக்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அதாவது அநாகதம் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க உலகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த வெட்ட வெளித்தன்மைக்குள்ள, அந்த தகர ஆகாசத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா, நீங்க உடல், மனம் கடந்த நிலையில இருக்கிறீங்க. அங்க இன்னொருத்தன் இல்லவே இல்ல. நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்ப அங்க நான்னு சொல்றதுக்கு அங்க ஒருத்தன் இல்லவே இல்ல. அது இறைவன். ஆனா இறைவன் தன்னை நான்னு சொல்ல மாட்டான். சொன்னா அது இறைவனாக இருக்க முடியாதுல்ல. அது மனசு ஆமாங்க தான் ஐயா. சொல்லும். அப்படி புரிஞ்சுக்குங்கம்மா. சரிங்க ஐயா. அவர் இன்னொரு இதயம் சொல்றது அப்ப நம்ம உச்சியில இருக்கிற வெளிய தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆ இன்னொரு இதயம் சொல்றது உச்சியில் இருக்கிற இதயம். அதுதான் உண்மையான இதயம். அததான் ஹிருதயம் என்று வேதாந்த சாஸ்திரம் பேசுது. இந்த உபநிஷதங்கள் பேசுது. ஆனா, இப்ப இந்த இதயம் என்று எடுத்து சொல்லும்போது, இந்த யோகா ஆசிரியர்கள் அரகுறையா படிச்சுட்டு, இந்த யோகா மாஸ்டர்ஸ் பண்ற வேலை இதெல்லாம். இவங்களுக்கு யோகா மாஸ்டருக்கெல்லாம் ஒரு பிசிக்கல் தான் தெரியுமே தவிர, மென்டல் அப்டேஷன் நடந்திருக்காது. பிசிக்கல் அப்டேஷன் நடந்திருக்கும். யோகா பண்ணி, பண்ணி உடம்ப ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நெறைய ஜைஜான்டிக்கா இருப்பாங்க. ஆனா, அறிவு வளர்ந்திருக்காது. அறிவு தான் இங்க வளரணும். ஏன்னா, இறைவன் அறிவால இருக்கிறான். உடம்பு வளர்ந்து என்ன பண்றது? யோகா பண்ணி தலைகீழா நிப்பேன். அப்படியே நான் ஒத்த கால்ல நிப்பேன். ஊசி முனையில நிப்பேன்லாம் சொல்ற யோகா ஆசிரியர்கள் நெறைய இருக்காங்க. ஆனா, அது உடம்ப தான் காப்பாத்தும். அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற நானுங்கிற இதயத்த பிடிச்சு இவன் என்ன பண்றான்? உலகத்தோடு வேணா உறவாடலாம். இறைவனோட உறவாட முடியாதுல்ல. ஏன்னா இறைவனோட உறவாடுவதற்கு இன்னொருத்தன் இல்ல. இறைவன் மட்டும் தான் அங்க இருக்கிறான். அது நம்ம இன்னைக்கு நாத யோகம் வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே. பரா, பராபரா, பரம் அப்படின்ட்டு பரம் நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அங்க 2வதா ஒண்ணு கிடையாது. அங்க வெறும் ஓம் தான். ஆனா அந்த ஓம் கீழ இறங்கும்போது ஹ்ரீம்ன்னு மாறும், ஸ்ரீம்ன்னு மாறும். அப்ப இப்படி மாறும்போது இங்க சக்தியா மாறுது. அந்த சக்தி தான் திருப்பி சிவன அடைய விரும்புறா. அப்ப சிவசக்தி ஸ்வரூபமா இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்னு நாத யோகத்துல உங்களுக்கு அது பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நான் குடுத்துருக்கேன். நீங்க அத விசாரிச்சு ஆமாங்க ஐயா. பார்க்கணும். நீங்க விசாரணை பண்ண தான் நீங்க இதுல அப்டேட் ஆக முடியும். சரிங்க ஐயா. மிக்க நல்லதுங்கம்மா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிகள். ஓம் தத் சத்.